ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனிலாம் அவங்க ப்ராடக்ட்ஸுக்கு ரேட் ஏத்திட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து ஒரு சின்ன சிப்புன்னு சொன்னா நம்ப முடியுதா? இப்ப ஆப்பிள் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்குலாம் இப்ப ரேட் ஏத்திட்டு இருக்காங்க. MacBookஆ இருக்கட்டும், அதே மாரி ஐபேட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ்லலாம் வந்து $100லேருந்து $200 வரைக்கும் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த பிரைஸ் வந்து ஐஃபோன எதுவும் பாதிக்கல. பட் கூடிய சீக்கிரம் ஐஃபோனுக்கும் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆப்பிள் மட்டும் கிடையாது, மைக்ரோசாஃப்ட்டும் வந்து Xboxோட பிரைஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி டெக் கம்பெனிஸ்லாம் பிரைஸ இன்கிரீஸ் பண்றதுக்கான காரணம் இன்ஃப்ளேஷன் கிடையாது. ஏஐ பூம். இப்ப எல்லா பெரிய டெக் கம்பெனிஸும் வந்து ஏஐ டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து மெமரிக்கும், ஸ்டோரேஜுக்கும் வந்து சிப்ஸ் தேவைப்படுது. பட் இந்த மாரி கம்ப்யூட்டிங் சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால இந்த சிப்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஷார்ட்டேஜ் இருக்கு. இது வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆப்பிள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நாங்க சமாளிச்சு பார்த்தோம். இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாது. அதனால கொஞ்சம் பர்டன வந்து கஸ்டமர் கிட்ட பாஸ் ஆன் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டும் இப்ப பிரைஸ்ல ஏத்திருக்காங்க. இப்ப எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி பிரைஸ் ஹைக் வந்து இந்த டெக் இண்டஸ்ட்ரியில இனிமேட்டு நம்ம நெறைய பார்க்க வேண்டியது வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏஐ வந்து டெக்னாலஜிய பெட்டர் ஆக்குதா? இல்ல டெக்னாலஜிய வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்குதா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.